Good morning, everybody. Welcome to the live market analysis. ஒவ்வொரு மண்டேவும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையும் லைவா அனலைஸ் பண்றோம். ஸோ உள்ள எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். குட் மார்னிங் கிருபா சார். வெல்கம் அந்தோடி மேடம். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ குயிக்கா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முந்தின நாளை விட கொஞ்சம் உயர்ந்து துவங்கி வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓவராலா சினாரியோ அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யூஎஸ் ஈரான் அக்ரிமெண்ட் அப்படின்றது ஒரு பேஸா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பா கச்சா எண்ணெய் விலை அப்படின்றது பெருமளவு குறைஞ்சிருக்கிறதையும் பார்க்குறோம். ஏன் கிட்டத்தட்ட உச்சமாக $119 பெர் பேரல் தொட்ட பிறகு கடன் இறங்கி கீழவும் அது 80 கீழும் வந்தது பார்க்குறோம். $79 கிட்ட வரைக்கும் வந்ததை பார்க்குறோம். ஸோ அது வந்து பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் தி என்டையர் வேர்ல்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் தி இந்தியன் எக்கானமி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்துல சுமூகமாக நடக்குதானா? இல்ல. லெபனான் தாக்குதல், இஸ்ரேல் லெபனான் தாக்குறதுன்றது ஒரு மோசமான ஒரு பின்னடைவா பார்க்கப்படுகிறது. கூடவே நேற்றுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ட்ரம்ப் ஈரானை மிரட்டினதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு திரும்பவும் வந்து சிச்சுவேஷனை ஹார்மோஸ் நீரிணையை திரும்பவும் மூடுறதா அறிவிச்சது. இதெல்லாம் ஒரு இந்த முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய செட்பேக்காக தான் பார்க்கப்படுகிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ ஓவரால் இப்போ என்ன சிச்சுவேஷன் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஈவன் கொஞ்சம் அது மேலே ஏறி வந்தாலும் நமக்கு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது எங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பிச்சிடும். ஸோ 24,300 24,600 கூட வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து மேலே வரும்போது ஒரு ஃப்ரெஷ் செல்லிங் வரும் அப்படின்றத ஒரு பாயிண்டா நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெஷ் செல்லிங் எங்க ஆரம்பிக்கும் 24,300 டு ஏரியாலாம் வந்து செல்லிங் ஏரியாவா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு சினாரியோல இப்போதைக்கு அதனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் எது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 23,800 அப்படின்றது இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். இதான் அதனுடைய ரேஞ்ச். ஸோ 23,800 support area and resistance area 24,300. ஸோ இந்த 500 புள்ளிகளுக்கு இடையே அந்த நகர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ அதே நேரம் நமக்கு இன்ட்ராடே வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்றதே பார்க்க ஆரம்பிச்சோம். நான் இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸே எடுத்துக்கிறேன். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட் பிரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நிஃப்டி பிஹேவியரை விட இது கொஞ்சம் இன்னும் பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் ஒவ்வொரு ஏற்றத்திலுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஏற்றம் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்பவே பார்த்தீங்கன்னா இந்த இந்த புள்ளி அப்படின்றது இப்போ ஒரு முக்கியமான தடைநிலையா மாறியாச்சு. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 24,204 அப்படின்றது இப்போ இன்ட்ராடே வீக்னஸ் அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,203 இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலா மாறியாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா மாறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது 24,077. ஸோ இந்த இடம் தான் அதுக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். 24,077. அப்ப இன்னைக்கு ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 126 பாயிண்ட் இந்த கேப்ல தான் இப்போ அது ட்ரேடிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். எந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கம் ஸ்ட்ரென்த் போடலாம். இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பொதுவா இந்த 24,203 இந்த ஏரியால நம்ம ஒரு செல்லிங் டெசிஷன் எடுக்கலாமா அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். நான் அதே கூட மார்க் பண்றேன். செல் அட் 24,3 நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 35 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகலாம். ஃபார் த டார்கெட் நம்ம எப்பயுமே இந்த கேப் பார்க்கும்போது ஓகே. ஸோ 1.5 அப்படின்றது ஒரு ரீசனபிளான டார்கெட். 2 டைம்ஸ் கூட இப்போதைக்கு வைக்கலாம். நீங்க ட்ரையல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த சினாரியோ அப்படின்றது அதே மாதிரி இப்போ சார் நான் நடுவிலே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்றவங்களுக்கான ஒரு இடம் கூட இப்போ இருக்குது. 24,000 இப்போ இறங்கி வருது இல்லையா? ஸோ எங்க ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 24,000 இந்த 140 ஏரியா
இந்த சப்போர்ட் வந்து 24,140. இதுல நான் பை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா எஸ். இதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஒரு 30 பாயிண்ட் வச்சுக்கலாம். 30 பாயிண்ட் அப்படின்னு சொன்னா ஓகே, 30 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 45 பாயிண்ட் அப்படின்றத ஒதுக்கி வச்சுக்கலாம். 45 பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் 40ல இருந்து நம்ம புக்கிங் எங்க பண்ணணும்? ஸோ இந்த இடத்துல பண்ணணும். 24,168 இந்த ரேஞ்சில் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல திரும்பவும் செல்லிங் ப்ரெஷர் வரும். ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மூவ் 142 160 28 பாயிண்ட் தான் வருது. ஏன் 1:1 தான் வருது. 30 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்தாக்கா. ஸோ அதை இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்ல யாரு குயிக்கா பண்ணுவாங்களோ அவங்க மட்டும் தான் அதை ஹேண்டில் பண்ணணும். மற்றவங்க இது பண்ணாம இருக்கிறது நல்லது. வெயிட் ஃபார் ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாக்குள்ள வரும்போது செல் பண்றதையும் சரி. இந்த ஏரியால நான் பையராகவும் கொஞ்சம் வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் லீவரேஜ் எடுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ சின்னதா ஒரு ஸ்டாப் லாஸ் எடுத்து பண்றதுக்கும் நம்ம யோசிக்கலாம். 141 அண்ட் 121 20 பாயிண்ட்ல நம்ம யோசிக்கலாம். ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ். அப்போ 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா தாராளமா 30 பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ 70 28 70. ஸோ 1.5:1. அதே நேரம் இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் பண்ற அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா அந்த கேப்பே நம்ம 30 பாயிண்ட் ஆப்ஷன்ல எவ்வளவு கிடைக்கும்? 15 பாயிண்ட் தானே. 15 பாயிண்ட் 12 பாயிண்ட் அவ்வளவுதான் கிடைக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணி நம்ம புட் ஆப்ஷன் இங்க வந்தா எடுக்கலாமா அப்படின்னா எஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக் எடுக்கணும். 24,000 we can also plan to buy 24,200 PE. Stop loss will have say 15 points or a target of 25 points. இப்போதைக்கு ட்ரையல் பண்ணி நிறைய எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம். இந்த இடம் தான் வந்து நமக்கு புட் பையிங்கான ஒரு இடம் அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி காலை பை பண்றதுக்கான ஒரு இடம்னா இந்த இடம் தான். ஸோ ஒருவேளை அவன் ஷார்ப்பா இறங்கி கொடுத்தான் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ரீபவுண்டுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பை வித் ஸ்டாப் லாஸ் அதே 30 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். டார்கெட் இந்த இடத்துல 2:1 கிடைக்கும் 60 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி கால் ஆப்ஷனும் இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? எஸ். பை 24,000 ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம 15 பாயிண்ட்ஸை வச்சுக்கலாம். டார்கெட் 30. ஸோ இந்த ரெண்டு இடம் நல்ல இடம் நமக்கு ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதே நேரம் மேலேயும் கீழே இது மட்டும் நடுவில் ஹேண்டில் பண்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் ஹேண்டில் பண்ணணும். மற்றவங்க போக வேணாம். ஏன்னா சின்ன ப்ராஃபிட்டு அந்த மாதிரி சின்ன ரிஸ்க்கும் எடுக்கிறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பை பண்ண பார்க்கணும். குயிக்காக நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் போயிடலாம். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். பேங்க் நிஃப்டி நேரடியாக ஃபியூச்சர்ஸ்க்கே போயிடலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது நிஃப்டி அந்த மார்னிங் ரைஸ் ஆன பிறகு அந்த ஹையை அது அதனுடைய இன்ட்ராடே ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு வீக்னஸ் வர ஆரம்பிச்சாச்சு. பட் அந்த வீக்னஸ் இங்கே வந்துடுச்சுன்னா இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டி இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர். ஆனால் நிஃப்டி மாதிரியே பிஹேவ் பண்ணுதுன்னா அப்படி இல்லை. மார்னிங் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் இட் வாஸ் கோயிங் அப், பட் ஃபர்ஸ்ட் 2 கேண்டில்ஸ் இட் வாஸ் ஃபாலிங். தேர்ட் கேண்டில் இங்கே ஏறும்போது தான் இங்கே ஏறினது நம்ம பார்க்குறோம். ஆனால் கரண்ட் கேண்டில் இங்கே விழுந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஹோல்டிங் டைட். ஏன் நமக்கு இங்கே என்ட்ரி கொடுத்துடுச்சு ரைட்டா? இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துடுச்சு இப்போ. பட் நம்ம ரிஸ்க் டேக்கர்ஸ்க்கான என்ட்ரி தான் 20 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இட் இஸ் லுக்கிங் ஸ்டில் நோ பெட்டர். இது வந்து பை சைடில் இருக்கு. இன்னும் செல் சைடுக்கு அந்த அளவுக்கு போக ஆரம்பிக்கல. ஸ்டில் இட் இஸ் லுக்கிங் ஸ்ட்ராங்கர். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு ஒன்று இருப்பாருங்க. இந்த ஹை அப்படின்றத இப்போ தொட்டு திணறி அந்த இடத்துல ஒருவேளை மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இட் கேன் ஜூம். ஸோ பேங்க் நிஃப்டி கேன் ஜூம் அப்படின்றதும் ஒன்று நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பட் குரூஷியல் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அந்த குரூஷியல் பாயிண்ட்ல
அது வந்து தாண்ட சிரமப்பட்டுட்டு இருக்குது. அதை இன்னைக்கு தாண்டுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி ஒரு டிப் வரும்போது பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி நம்ம இதுல பை அப்படின்னா எங்க எடுத்து பார்க்கலாம்? இப்போதைக்கு ஒரு பை அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடம் எது? 57,930. இந்த இடத்துல பைக்கான ஒரு பிளான் போடலாமான்னா எஸ். பை at 57,930. ஸ்டாப் லாஸ் அப்படின்றதும் நம்ம குறைவாக வைக்கலாம். 60 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். டார்கெட் பொறுத்த வரைக்கும் நான் 90 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். 1.5 டைம்ஸ் வைக்கலாம். 930. ஓகே, பரவாயில்ல. 9.90 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ்க்கு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி திஸ் ஏரியா லுக்ஸ் குட் ஃபார் அ பை. அதே மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸும் இதுல எடுத்துக்கலாமானா எடுத்துக்கலாம். பிளான் டு பை 57,000. நேரம் நம்ம 58 போயிடலாம். 58,000. சி ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட், டார்கெட் 45. ஸோ இதான் வந்து அந்த குரூஷியல் மொமெண்ட். நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல பையரா இருக்கிறோம். இறங்கி வந்தா இட்ஸ் அ குரூஷியல் பாயிண்ட். ஸோ இந்த இடத்த அது ஹோல்ட் பண்ணணும். பண்ணிடுச்சுன்னா தென் ஈவன் இட் கம்பேக்ஸ் நம்ம பழைய இடத்துக்கே வந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை உடைச்சிட்டானா கேம் மாறிடும். பிலோ நம்ம இங்க 60 பாயிண்ட் வச்சிருக்கோம். தட் வில் கம் டு 57,870. ஸோ நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும்போது நம்ம டபுள் ஷாட் கூட எடுத்துக்கலாமானா எடுத்துக்கலாம். அதையும் நான் மென்ஷன் பண்றேன். You can go for double shot below 50. நம்ம இந்த 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மைண்ட்ல வச்சுப்போம். 57,870. சேம் ஸ்டாப் லாஸ் 60 பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ நான் புட்டு கூட ட்ரை பண்ணலாமா? நான் ஸ்டில் யூ கேன் ட்ரை புட். ட்ரை ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா 30 பாயிண்ட்ஸ் வச்சு அதே நீங்க அடுத்த மணிலே எடுத்துக்கலாம். ஸோ 57 நீங்க 800 புட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 57,800. ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இங்க இப்போதைக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. நம்மளுடைய என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஹோல்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் எதிர்பார்த்து இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். ரைட், லேட்டா வந்தவங்களுக்காக நான் ரெண்டுமே இங்க வச்சிருக்கேன். ஸோ தேர் இஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அட் திஸ் பாயிண்ட், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸ்ட்ராங் பையும் இந்த ஏரியாவில் போட்டிருக்கோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம டிப்ல பை பண்றதுக்கான ஒரு பிளான் போட்டிருக்கோம். கரண்ட் ப்ரைஸ் ஒருவேளை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது கூட நீங்க பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். எனி பிரேக் அவுட் அபோவ் திஸ் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அப்போ நிஃப்டி செல்லிங்ல இருக்கும்போது இது வந்து பிரேக் பண்ணணும், ஹெவியா பிரேக் ஆகணும். அப்போ பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி ஸ்டாப் லாஸ் நமக்கு ட்ரிகர் ஆகும். அப்படி ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா மேல போகுதுன்னு அர்த்தம். அதனால அப்கோர்ஸ் 1/3 தான் வெயிட்டேஜ் இல்லையா, மீதி வச்சு நிஃப்டி அதனுடைய சொந்தமான ஒரு கேம் பிளானும் நடக்கலாம். இது வந்து பிரேக் அவுட் பை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரேக் அவுட் பை 38,000. ஸ்டாப் லாஸ் 6. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ட்ரேடிங் பிளான் அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய கிரவுண்ட் ரூல்ஸை மறக்கவே கூடாது. ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் அதுக்கு மேல ஒரு நாளைக்கு பண்ண வேணாம். ஒரு ட்ரேடே ப்ராஃபிட்டபிள் தான் அன்னைக்கு பேக்கப் பண்ணிக்கலாம். மோர் தென் 1 ஸ்டாப் லாஸ், 2 ஸ்டாப் லாஸ் அடிச்சா நம்ம ட்ரேடை நிறுத்திடணும். இந்த 2 ரூல்ஸையும் மறக்காம இருங்க. ஸோ ஐ விஷ் யூ ஹேவ் அ சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் கேரியர். We'll meet next week, Monday. Thank you, everybody. Have a nice day and nice week. Bye-bye.